திருமாவளவன் அவர்கள் மேடைதோறும் காவல்துறையை கழுவி ஊத்தாத மேடை கிடையாது. எங்களை கொடியேற்ற விடுறதில்ல, நீதிமன்றம் கொடியெல்லாம் அகற்றணுங்கிறதுக்கு அப்புறம் மற்ற கொடியெல்லாம் விட்டுறாங்க, எங்கள் கொடியை தான் முதல்ல தூக்கி எறிகிறாங்க. நாங்கள் மீட்டிங் போடணுன்னா அனுமதி கொடுக்கறதில்ல, ஊர்வலம் போகணுன்னா அனுமதி கொடுக்கறதில்ல. இப்போ சமீபமாக கோயம்பேட்டில் கூட ஒரு லாரியை நிறுத்தி லாரி மேலே நின்று மீட்டிங் நடத்துனாங்க. போலீஸை கழுவி ஊற்றுவார். ஆனால் அது போலீஸோட மட்டும் நின்றும். அந்த போலீஸை வச்சிருக்கிறது யாருங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, கட்டுப்படுத்துறது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இங்கே உங்கள் போலீஸை மட்டும் பார்க்கக்கூடிய குதிரைக்கு தான் லகான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த குதிரைக்கு என்னன்னா பார்க்குற இடத்துல பூரா ஓடிடும், அதனால் அதுக்கு லகான் போட்டுட்டு நேராக ஓடணுங்கிறதுக்காக லகான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது லகான் கீது போட்டிருக்காரு. அவர் அந்த காவல்துறையை மட்டுமே தான் பார்த்துருப்பாரு. அந்த காவல்துறையை கண்காணிக்கிறது யாருங்கிற அப்படி ஒரு பார்வையை திருப்ப மாட்டாரா முதலமைச்சர் மேலே? நமக்கு திருமாவளவன் அவர்கள் மேலே மதிப்பு மரியாதையும் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி அப்பட்டமான சில வார்த்தைகள் பேசும்போது அவரை கண்டிக்காம நம்ம எப்படி இருக்கிறது? அப்போ இன்னைக்கு வேற நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த துறையிலாவது ஒரு அமைச்சரை மீறி அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்பற்ற முடியுங்கிறத நீங்க நம்புறீங்களா? அப்போ நீங்க சாதாரண அமைச்சருடைய செயல்பாட்டையே ஒரு அதிகாரினால மீற முடியாதுன்னா அந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சருடைய பேச்சை துச்சம்னு பீச்சாங்காயில தள்ளி விட்டுட்டு ஒரு ஆபீசர்னால காவல்துறையில பண்ண முடியுமா?